சிவனுக்கு சந்தனத்திற்கு பதிலாக தன் கையை சந்தனமாக குழைத்த நாயனார் யார் என்று தெரியுமா? இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மதுரையில் வாழ்ந்த மூர்த்தி நாயனார் சொக்கநாத பெருமானுக்கு நாள்தோறும் சந்தனம் அரைத்து சாத்தும் திருப்பணியை செய்து வந்தார். அப்போது மதுரையை கைப்பற்றிய வேற்று நாட்டு மன்னன் நாயனாரின் சிவத்தொண்டை தடுக்க சந்தனம் கிடைக்காமல் செய்தான். சந்தனக்கட்டை கிடைக்காததால் மனம் வருந்திய நாயனார், சந்தனம் இல்லை என்றால் என் முழங்கையே சந்தனம் என்று துணிந்து தனது கையை சந்தனக்கல்லில் வைத்து தேய்க்க தொடங்கினார். ரத்தம் பெருகி எலும்பு தெரியும் வரை அவர் காட்டிய உறுதியை கண்டு மெச்சிய சிவபெருமான் அவரை தடுத்து நிறுத்தினார். மறுநாளே அந்த அரசன் இறக்க பட்டத்து யானை மூர்த்தி நாயனாரை தேர்ந்தெடுத்தது. அவர் மன்னராக பொறுப்பேற்று திருநீறு, உருத்திராக்கம், சடமுடி ஆகியவற்றை தனது அடையாளங்களாக கொண்டு சிவன் நெறிப்படி நாட்டை ஆண்டு முக்தி அடைந்தார்.